வீக்கெண்டை செலவழிப்பது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். இப்ப நான் பக்கத்துல இருக்கிற ஹில் ஸ்டேஷன் போவேன். சில பேர் சென்னையில இருக்கவங்க பாண்டிச்சேரி போவாங்க. சில பேர் பப்பு கிப்புக்கு போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிருவாங்க. வீக்கெண்டுங்கிறது அவர்களுடைய விருப்பத்தை சார்ந்தது. விஜய்க்கு பிடிச்சது இப்ப பரப்புரை வீக்கெண்ட் பரப்புரை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. அது அவருடைய தனிப்பட்ட முடிவாக தான் நம்ம பார்க்க வேண்டும். நீ இங்க தான் போய் நீ உன்னோட வீக்கெண்ட செலவழிக்கணும். இப்ப நான் கொடைக்கானல் போவேன். இல்ல நீ ஊட்டி தான் போணும்னு என்ன சொல்ல முடியாது. அதுபோல நீ ஏன் திருச்சியில ஆரம்பிக்கிறன்னு நம்ம போய் இவர விஜய கேட்க முடியாது. அதனால இது அவருடைய தனிப்பட்ட விஷயமா தான் நான் பார்க்கிறேன். நம்ம நீங்க நக்கலுக்காக சொல்றீங்க. ம். ஆனா களத்துல இல்ல, இல்ல. மக்கள் வருவாங்க. இல்ல, இல்ல. மக்கள் வரதான் செய்வாங்க. நாளைக்கு டிஆர் போனாலும் மக்கள் வரதான் செய்வாங்க. கலக்கப் போவது யாரு? பாலா போனாலும் மக்கள் வருவாங்க. மக்கள் வருவாங்க. மக்கள் வராம இருக்கவே மாட்டாங்க. எல்லா இடத்துக்கும் இப்ப காலையில கூட நான் மாலுக்கு போயிருந்தேன். நெறைய மக்கள் இருந்தாங்க. ஒரு ஆக்டர் வந்தா அப்படியே பின்னாடி போய் பார்ப்பாங்க. இது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதனால இதை வைத்து நீங்க என்ன இத வச்சு நீங்க தேர்தல்ல கருத்து சொல்ல சொன்னா, இத வச்சு என்ன தேர்தல்ல கருத்து சொல்றது? நீ முதல்ல ஒரு அரசியல்வாதியாவே செயல்பட தெரியாத, செயல்பட விருப்பமில்லாத ஒரு மனிதனை வைத்து, அவரை எப்படி சமாளிக்க வேற போறீங்க? அதான் அதுல அல்டிமேட் காமெடி. அவர் எப்படி சமாளிக்க போறீங்க அப்படின்னா, என்ன எனக்கு ஆ புரியல. இல்ல விஜய் அவர்கள் கையாட்டக்கூடாது. 23 நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கு. இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுக்குறாங்க ஒரு தலைவருக்கு. இதுவே ஒரு நெருக்கடின்றாங்கல்ல. ஆமா. இவங்க பேசுறதுக்கு 10 நிமிஷம் கேட்டாங்க போல அனுமதி. அவங்க 15 நிமிஷம் தந்திருக்காங்க. இப்ப மிச்சம் 5 நிமிஷம் என்ன பண்றதுன்னு விஜய்க்கு தெரியாது. இது போன்ற ரொம்ப கடினமான இத போட்டுருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம், இவங்க இந்த தாவேகாக்காரங்க ரொம்ப அரசியலுக்கு புதுசுங்கிறதுனால, ஒரு பொதுக்கூட்டமோ, ஒரு இதுவோ நடத்த பெர்மிஷன் வாங்குறதையே பெரிய அடக்குமுறையா இவங்க பார்க்குறாங்க. இவங்க ஆரம்பத்துல இருந்தே இவங்களுடைய பிரச்சனை அதா தான் இருக்கு. இவங்களுக்கு இப்படிதான் பெர்மிஷன் வாங்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி பேனர் வைக்கணும்னா போலீஸ் பெர்மிஷன் வாங்கணும்ன்றதே இவங்களுக்கு தெரியாதனால, போலீஸ் பெர்மிஷன் வாங்குவதே, போலீஸுக்கு எழுதி கொடுப்பதே, போலீஸ் சொல்ற மாற்று கருத்தே அடக்குமுறைன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கேலி கூத்து தான் அந்த கட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுல அதனுடைய இன்னொரு பரிமாணமா தான் அத பார்க்குறோம். அதிமுக காரன் நடத்துறான். பாஜக நடத்துறான். மோடி பாத்துரம் வந்துட்டு போறாரு. என்ன உனக்கு இங்க என்னத்த அடக்குமுறை பண்ணாங்க? அ என்ன அடக்குமுறை பண்ணாங்க? நாங்க திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, எத்தனையோ திராவிட இயக்க கூட்டங்களை அதிமுக தடை செய்தது பாஜகவினுடைய பேச்சு கேட்டு. அது அடக்குமுறை. தடை செய்வதே அடக்குமுறை. இப்போ அதுவும் மூடிய அரங்குல இருக்கிற கூட்டம். சுபவி பேச்சுக்கள்லாம் எத்தனையோ கூட்டத்துக்கு அனுமதியே மறுக்கப்பட்டிருக்கு.